எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் தொடர்ந்து எந்த பதிவை பார்க்க போகிறோன்னா, வருகின்ற ஆனி மாதத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த தேய்பிரை அஷ்டமியில் நீங்கள் எப்படி வழிபடணும்னு தெரியுமாங்க? உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கள் கால பைரவரை நீங்கள் தேய்பிரை அஷ்டமியில் வழிபட்டு வந்தாலே உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி இதுவரை இருந்த பிரச்சனைகளை சரியாகக்கூடிய காலமாக அமைய போகுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா? ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேய்பிரை பார்த்திங்கன்னா வரக்கூடிய 8வது திதி தான் அஷ்டமி திதியாக அமையுங்க. இந்த நாளில் நீங்கள் சிவன் கோவில்களை ஈசான்ய மூலையில் வைச்சிருக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கால பைரவரை வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. காலையில் ஆலயம் திறக்கும் போது முதல் பூஜையும் இரவில் நடை சாற்றப்படும் போது பார்த்தீங்கன்னா கடைசி பூஜையும் கால பைரவருக்கு செய்யப்பட வேண்டும்னு நித்திய பூஜை ஆகம விதி கூறியிருக்குது. தேய்பிரை அஷ்டமி நாட்களில் மட்டும் இல்லைங்க, தினசரியுமே நீங்கள் வீட்டில் பைரவர் படத்தை வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. அதிலும் பைரவருக்கு உகந்த நாட்களில் அவருக்கு பூஜைகள் செய்து வழிபடுவதால் என்ன கஷ்டம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது நீங்கிடுங்க. வேண்டிய வரங்களும் கிடைத்துடுன்னே சொல்லலாங்க. பைரவருக்கு நீங்கள் விரதம் இருக்கும் நாட்களில் பகலில் ஒரு பொழுது மட்டும்தான் உணவு சாப்பிடணும். இரவு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூடாதுங்க. இப்படி நீங்கள் முறையாக விரதம் இருந்து வழிபட்டாலே பார்த்தீங்கன்னா கால பைரவர் நீங்கள் கேட்ட வரங்கள் அனைத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. தேய்பிரை அஷ்டமியில் சிவ வழிபாட்டிற்கு உகந்த நாள்னு சொல்லுவோம். சிவபெருமானுடைய ருத்திர வடிவம் தாங்க கால பைரவர் வழிபாடு செய்யக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. பைரவருக்கு மிகவும் உகந்த நாளில் நீங்கள் தேய்பிரை அஷ்டமியாக சொல்லலாம். தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா அவருடைய அருளை முழுமையாக நீங்கள் பெற முடியுங்க. கோவிலுக்கு சென்று பைரவரை தரிசிக்க முடியலனா கூட வீட்டிலிருந்தே நீங்கள் பைரவரை வழிபடலாங்க. அஷ்டமி திதியில் நீங்கள் வீட்டிலேயே தீபம் ஏற்றி மனதில் பைரவரை நினைத்து பைரவர் மந்திரத்தை உச்சரித்து வழிபட்டு வந்தாலே துன்பங்கள் அனைத்து நீங்கி வாழ்வில் நல்ல உயர்வான நிலைக்கு நீங்கள் செல்லலாங்க. நவகிரக தோஷங்கள் நீங்கள் சதுர்கால பைரவருக்கு பார்த்தீங்கன்னா செவ்வரளி பூவால் 9 வாரங்கள் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யணும். வறுமை நீங்கள் தேய்பிரை அஷ்டமிகளில் மாலை நேரத்தில் தாங்க வில்வன்னு வாசனை மலர்களால் அஷ்டாந்திரமும் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து 11 பைரவ தீபங்களை ஏற்றி வழிபடுங்க. இழந்த செல்வத்தை திரும்ப பெற வேண்டு ஆசைப்பட்டீங்கன்னா 11 அஷ்டமிகளில் பைரவ தீபங்கள் ஏற்றணுங்க. பைரவ தீபம் என்பது பார்த்திங்கன்னா மிளகை சிறு மூட்டையாக கட்டி கொண்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் இட்டு தீபம் ஏற்றுவதுங்க. சனி தோஷம் நீங்கள் பைரவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 சனிக்கிழமைகளை சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து 4 பைரவ தீபங்கள் ஏற்றி வழிபடலாங்க. திருமண தடை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் பார்த்தீங்கன்னா திருநீர் அபிஷேகம் செய்து மிளகு வடைமாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்க. வீட்டில் செல்வம் செழிக்க நீங்கள் தேய்பிரை அஷ்டமிகளில் சதுர்கால பைரவருக்கு பார்த்தீங்கன்னா சொர்ண புஷ்பம் இல்லைன்னா 108 காசுகளை அர்ச்சனை செய்துவாங்க. அந்த காசுகளை வீட்டிலுடைய பணப்பெட்டியில் வைக்க பணம் சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளை நீங்கி வீட்டில் பணம் வந்து கொண்டே இருக்குங்க. தேய்பிரை அஷ்டமியில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று பைரவருக்கு செவ்வரளி மாலை சாற்றி வேண்டிங்கன்னா தடைகள் அனைத்தும் தகற்றப்படுங்க. வாழ்வில் நிம்மதி கிடைக்குங்க. பைரவருக்கு நீங்கள் மிளகு கலந்த சைதாதம் நைவேத்தியமாக செய்வது மிகவும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பைரவருக்கு நீங்கள் வடமாலை சாற்றி வேண்டிக் கொண்டீங்கன்னா வழக்கு முதலான சிக்கல்களில் இருந்து நீங்கள் பிரச்சனைகளை இருந்து கூட உங்களுக்கான தீர்வு கிடைத்திடுங்க. ஸ்ரீ பைரவரை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா வறுமை பகைவர்களுடைய தொல்லை நீங்கள் போகுது. மேலும் பார்த்தீங்கன்னா வியாபார முன்னேற்றம் அடையுங்க. தனலாபமும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. பைரவருக்கு நீங்கள் மிளகு கலந்த அன்னமும் வடையை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க. அனுமனுக்கு வடமாலை சாற்றுவது போலதாங்க நீங்கள் பைரவருக்கு வடமாலை சாற்றி வழிபடுவது கூடுதல் பலன்களை பெற்றுத்தருங்க. இழுப்பை எண்ணெய்னு விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய்,
பசுனை ஆகியவற்றை தனித்தனியாக அகல் விளக்கில் ஊற்றி 5 தீபங்கள் ஏற்றி வழிபட்டிங்கன்னா நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்க நீங்கள் தேய்பிரை அஷ்டமிகளில் 6 சிவப்பு அரளி பூக்களால் அழகவரை அர்ச்சனை செய்து 7 குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்து வழிபட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. காலவரை நீங்கள் வழிபட்டாலே தர வேண்டிய கடனாக வாங்கிய பணத்தை கூட திரும்ப சீக்கிரம் கொடுத்துடுவீங்க. சூழ்நிலை உருவாகிடும். எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அதை தீர்த்து விடுங்க. வயதானவர்களுக்கு நோயால் உண்டான உபாதைகள் நீர்த்திடுங்க. சனியினுடைய தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். வேலை பார்ப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா சம்பள உயர்வு கிடைக்க உண்டாகும். தொழில் செய்பவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி தருவார். பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீருங்க. எதிர்கள் தொல்லை நீங்குங்க. தீய சக்திகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள்னு பாதிப்புகள் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க. மனிதனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எப்போது முழுமை பெறும்னு தெரியுமாங்க. நல்ல ஆரோக்கியம் இருக்கணுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லலாம். இந்த 2 வரத்தையும் நாம் பெற்றிருந்தாலே நம்ம வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக அமையும். நம்முடைய வாழ்க்கை வாழும்போதே முழுமை அடையினே சொல்லலாங்க. கடன் இல்லாமல் வாழ வேண்டியது நம்முடைய கையில் தாங்க இருக்குது. ஆரோக்கியமாக வாழ வேண்டியது நம்முடைய கையில் தான் இருக்குதுல்ல. இந்த 2 விஷயத்துக்குமே இறைவனுடைய ஆசீர்வாதம் கொஞ்சம் இருக்கணும்ல. அவனுடைய கருணை இல்லாமல் நம்மளால் இந்த 2 பெறக்கூடிய வரங்களை கூட நம்மளால் செய்ய முடியாது சொல்லலாம். நம்மளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எப்போது முழுமை பெறணும் உங்களுக்கு தெரியுமாங்க. நல்ல ஆரோக்கியம் இருக்கணுங்க. அடுத்தபடியாக கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லலாம். இந்த 2 வரங்களையும் நாம் பெற்றாலே போதுங்க. இந்த உலகத்தில் உண்மையான செல்வம் தான் நாம தாங்க. நம்முடைய வாழ்க்கை வாழும்போதே முழுமை அடையினே சொல்லலாம். கடன் இல்லாமல் வாழ வேண்டியது நம்முடைய கையில் தாங்க இருக்குது. அதே போல் ஆரோக்கியம் நல்லா இருப்பதும் நம்முடைய கையில் தாங்க இருக்குது. இந்த 2 விஷயத்திற்கோ இறைவனுடைய ஆசீர்வாதம் கொஞ்சமாவது தேவைன்னே சொல்லலாம். அவனுடைய கருணை இல்லாமல் நம்மளால் இந்த 2 விஷயத்துலையும் பெற முடியாதுங்க. நாளை பார்த்தீங்கன்னா ராகு கால நேரத்தில் பைரவரை நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னா தீராத கடன் கூட உங்களை விட்டு விலகிடுங்க. தீராத நோய் இருந்தால் கூட நொடியில் விலகிடுன்னே சொல்லலாம். எதிரி தொல்லை உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க. கந்தஷ்டி உங்களை விட்டு விலகிடுங்க. இதற்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த மூலிகை முடிச்சு கொண்ட ஒரு விளக்கு தான் ஒரு பரிகாரமாக இந்த வீடியோவில் சொல்கிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வாங்க. வில்வ இலைன்னு, காஞ்ச செம்பருத்தி பூ, நாயுருவி பொடின்னு, மிளகு, லவங்கம், பச்சை கற்பூரம், சுக்கு, ஏலக்காய்னு இந்த 8 பொருட்களுமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குதுங்க. இதை வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டு மிக்சி ஜாரில் போட்டு பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான மூலிகை பொடி பார்த்திங்கன்னா இப்போது தயாராகிடுங்க. ஒரு சிவப்பு நிற காட்டன் துணியை சதுர வடிவுகளாக 8 துண்டாக கட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக இந்த பொடியை சேர்த்துக்கோங்க. பின்னர் முடிச்சாக கட்டிக்கோங்க. 8 புது மண் அகல் விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அதில் இந்த முடிச்சுகளை போட்டு இதன் மேலே தாங்க நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த முடிச்சை அப்படியே தீபம் ஏற்றி பைரவர் சன்னதியில் வைத்து வழிபடணும். உங்களை விட்டு எந்த பிரச்சனையும் விலக வேண்டும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையெல்லாம் பைரவரிடம் வேண்டுதலாக சொல்லிக்கோங்க. இந்த பிரச்சனை என்னை விட்டு விலக வேண்டும்னு வேண்டிக் கொள்ளணுங்க. கூடிய விரைவிலே உங்களுடைய துன்பங்கள் உங்களை விட்டு விலகி ஓடிடுங்க. கட்டாயம் நீங்கள் கோவிலில் தான் இந்த தீபத்தை ஏற்றணும். சிவபெருமானுடைய 64 வடிவங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய ஒரு வடிவம் தாங்க பைரவரை படைத்திருக்காரு. காத்தல், அழித்தல், படைத்தல், மறைத்தல்னு, அருளல்னு 5 தொழில்களையும் செய்கிறாராம். எனவே இவருக்கு 5 தீபங்கள் வைத்து தான் விளக்கேற்றி வழிபடணுங்க. பொழுது காலத்தில் தீர்க்க முடியாத எத்தகைய பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடியவர் தான் இந்த பைரவருமே. சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா முதல் வழிபாடு விநாயகருக்கு என்றால் இறுதி வழிபாடு பார்த்தீங்கன்னா பைரவருக்கு தாங்க. காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய பைரவரை பயத்தை நீக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அடியார்களுடைய பாவத்தை நீக்கக்கூடியவரும் சொல்லப்படுதுங்க. பைரவரை வழிபட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி ஒரு சிறந்த நாளாகவே சொல்லலாம். ஞாயிறு முதல் சனி வரையிலான வாரத்தில் அனைத்து நாட்களும் நீங்கள் பைரவரை வழிபட உகந்த நாளுங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தேய்பிரை மற்றும் வளர்பிறை நாட்களில் வரக்கூடிய அஷ்டமி திதி பைரவரை வணங்குவதற்கு மிகவும் விசேஷ நாளாக சொல்லப்படுது. விசேஷ பூஜைகள் எதுவும் செய்யாமல் மனதார நீங்கள் அழைத்தாலே உடனடியாக ஓடி வந்து பக்தர்களுக்கு அருளச் செய்யக்கூடியவர்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.